மத்திய கிழக்கு. குறிப்பாக சில விஷயங்களில் அது மிக பிரபலமானது என்பது வெகு மத்திய கிழக்கின் முரண்பாடுகளில் ஒன்று என்னவெனில், நமக்கு அது அறிமுகமாகியிருக்கிறது என்றாலும் நாம் அறியாத பல செய்திகள் அங்கு இருக்கின்றன. ஐரோப்பாவிற்கும் மத்திய கிழக்கிற்கும் நீண்ட தூரமில்லை. மெடிட்டரேனியன் கடலின் மறுபக்கம்தான் மத்திய கிழக்கு. ஆனால் மத்திய கிழக்கின் மறுகரத்தில் மறைந்திருப்பதோ மிகவும் விசித்திரமான, புதுமையான, கவர்ச்சிகரமான மரபுகளாகும். அந்த மொழிகள் ஐரோப்பிய மொழிகளுடன் எந்த விதத்திலும் தொடர்புடையதாக இல்லை. சில வார்த்தைகள் நமக்கு பரிச்சயமானாலும் அவற்றை வாசிப்பது நமக்கு மிகவும் சிக்கலாகவே இருக்கிறது. முழுக்க முழுக்க அந்நியமாய் தெரிகிறது. உச்சரிப்பதும் படிப்பதும் நமக்கு கடினமாகவே இருக்கிறது. மத்திய கிழக்கு ஒரு தனி உலகம். ஐரோப்பிய சரித்திர வரைபடத்தில் அது பொருந்துவதாகவே தெரியவில்லை. மேற்கத்திய நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் வேர்களை தேடி நாம் பயணிக்கும் போது அது மத்திய கிழக்கின் ஆதிகாலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. பழங்கால எகிப்திற்கோ அல்லது பாபிலோனிற்கோ அல்லது விவிலிய இஸ்ரேலுக்கோ அல்லது முதல் பாரசீக பேரரசுக்கோ நம்மை அழைத்துச் செல்கிறது. ஆனால் நாம் இன்று வரை என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், கிரேக்க ரோமானிய நாகரிகத்திலிருந்துதான் ஐரோப்பிய பாரம்பரியம் உண்மையில் தொடங்கியது என்று. அடுத்து உடனடியாக நாம் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்திற்கு தாவி குதித்து விடுகிறோம். அது நம்மை இன்றைய நவீன காலம் வரை அழைத்து வந்து விடுகிறது. ஆனால் இத்தனை கால இந்த முன்னேற்றத்தில் மத்திய கிழக்கு மக்கள் எங்குதான் போனார்கள்? எங்குமே அவர்கள் தலைகள் தென்படவே இல்லையே. கிரேக்கம், ரோமானிய காலம், அதிலிருந்து மறுமலர்ச்சி, அதிலிருந்து நவீன காலம், இதை உற்று நோக்கினால் ஏதோ ஒன்று விடுபட்டிருப்பது நமக்கு புலப்படும். கிமு 250 கிபி 500 ஆண்டு வரை ரோமானிய பேரரசின் காலகட்டம். மறுமலர்ச்சி காலம் என்பது கிபி 1300 தான் தொடங்குகிறது. இடையில் என்ன நடந்தது? ரோம் வீழ்வதற்கும் மறுமலர்ச்சி எழுவதற்கும் இடையில் இருந்த 800 ஆண்டு காலத்தில் வரலாற்றில் என்னதான் நடந்து கொண்டிருந்தது? ஆனால் இதை நாம் வெகு சாதாரணமாக இருண்ட காலம் என்று குறிப்பிடுகிறோம். மறுமலர்ச்சி என்ற சொல் மறுபிறப்பை குறிக்கின்றது. அதன் உள்ளர்த்தம், ரோம் வீழ்ந்தபோது நாம் மடிந்தோம், நாம் மீண்டும் பிறக்க 800 வருடங்கள் ஆனது என்பதுதான். ரோம் வீழ்ந்தவுடன் உலகம் சுற்றுவதை நிறுத்திக் கொண்டது என்ற எண்ணம் நம் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட காரணத்தால் தான் மத்திய கிழக்கு மக்களை பற்றிய அறிவு பின்புலம் நமக்கு சுருங்கி போய்விட்டது. வரலாற்றை பார்ப்பதில் நமக்கு ஏற்பட்ட பார்வை கோளாறு என்றும் இதை சொல்லலாம். இருண்ட காலம் என்று நாம் சாதாரணமாக சொல்லுகின்ற அந்த காலகட்டத்தில்தான் மத்திய கிழக்கின் மிக நீண்ட மாபெரும் நாகரிகம் அதன் சிகரத்தை அடைந்திருந்தது. சொல்லப்போனால் அவர்கள்தான் ஐரோப்பிய வரலாற்றில் ஏற்பட்ட பள்ளத்தாக்கின் மீது பாலம் கட்டியவர்கள், தொலைந்து போன அத்தியாயங்களை எழுதியவர்கள். முஸ்லிம்கள் இல்லை என்றால் நமக்கு மறுமலர்ச்சி என்பதே இல்லை. இந்த மாற்றம் எங்கு தொடங்கியது? உலகின் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் ஒன்று என்று நாம் கருதுகின்ற அந்த அரேபிய தீபகற்பத்தில் மக்கா எனும் நகரத்தில்தான் அந்த மாற்றம் தொடங்கியது. நமது சகாப்தத்தின் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முஹம்மத் என்ற பெயர் கொண்ட அரபு வணிகர்களில் ஒருவர் வானவர் ஜிப்ரயீல் தன்னெதிரில் தோன்றி இறைவனின் வார்த்தையை ஓதுவீராக என்று சொல்வதை உணர்ந்தார். ஓதுதல் என்பதற்கான அரபு வார்த்தைதான் குர்ஆன், அல்லது நாம் ஆங்கிலத்தில் சொல்வது போல கொரான். பிறகு இதுதான் புதிதாக அருளப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தின் புனித நூலானது. அம்மார்க்கம் அரபு தீபகற்பம்,
அதனைச் சுற்றியுள்ள பகுதி ஈரான், வடக்கு ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், பிறகு மத்திய கிழக்கு வழியாக இந்தியா, அதையும் தாண்டி சீன எல்லை வரை பரவியது. இது உலகம் எப்போதும் மறக்க முடியாத மிக பெரும் பேரரசு. நிலப்பரப்பில் மட்டுமல்ல, அறிவிலும் கலாச்சாரத்திலும் பரந்து விரிந்த எல்லைகளை இஸ்லாம் கைப்பற்றியது. ஆரம்பகால அரபு முஸ்லிம்கள் பாலைவனத்தைச் சார்ந்த மிகச்சிறந்த மிகச் சாதாரணமான மனிதர்களாக இருந்தார்கள். இருந்தபோதிலும் கலை, அறிவியல், தத்துவம் ஆகியவற்றை பண்டைய கால மக்களிடமிருந்து கிரகிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். கிரேக்கர்கள், ரோமானியர்கள், ஈரானியர்கள், இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் ஆகியோரிடமிருந்து கற்றுக்கொண்டனர். முஸ்லிம்களின் மாபெரும் சாதனை என்னவென்றால், கிரகித்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய கலாச்சாரத்தை உலகுக்கு வழங்கியதுதான். அதன் வெளிப்படையான அடையாளங்களாக இஸ்லாமிய கட்டிடக்கலை திகழ்கிறது. குவிந்த மண்டப கூரைகள் மற்றும் மினாராக்கள், கட்டிட வளைவுகள், முற்றங்கள், நீரூற்றுக்கள், நீர்த்தேக்கங்கள், இஸ்லாமிய வடிவமைப்பு என்ற அடிப்படையிலேயே இந்த நாகரிகம் தொடங்கியது. அலங்கார வேலைப்பாடுகளோடு அழகிய அரபு எழுத்துக்களை நேர்த்தியாக பிணைத்து உருவாக்கப்பட்டதே இஸ்லாமிய வடிவமைப்பாகும். நேர்த்தியாக நெய்யப்பட்ட இந்த இஸ்லாமிய வடிவங்கள் அரபாஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அரேபியர்களின் கண்டுபிடிப்பு என்பதால் இந்த பெயர். இடைக்கால இஸ்லாத்தின் மற்ற எல்லா விஷயங்களையும் போலவே இவைகளும் பலதரப்பட்ட மக்களின் கூட்டுருவாக்கமேயாகும். உண்மையில் இது ஒரு பரந்த மனப்பான்மையுள்ள சிறந்த நாகரிகமாக திகழ்ந்துள்ளது. 1001 இரவுகள் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற கதைகள் அதன் சிறந்த உதாரணங்களுள் ஒன்று. இவற்றில் பெரும்பாலானவை கலீஃபா ஹாரூன் ரஷீதின் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டு பக்தாதில் புனையப்பட்ட கதைகளாகும். லேடன், மாலுமி சிந்துபாத், அலிபாபா போன்ற கதைகள் அரேபிய இரவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அரேபிய இரவுகள் என்ற பெயர் இருப்பினும் இவை உண்மையில் பல்வேறு பாகங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டவை. அவை அரபு மாலுமிகளை மட்டுமல்லாமல் பாரசீக வணிகர்கள், யூத மருத்துவர்கள், துருக்கி சிப்பாய்கள் என்று பலரையும் சித்தரிக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு அரபு தன்மை என்பது எப்போதும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. குரானை அடிப்படையாக கொண்ட இஸ்லாம் அரபு பகுதியில் தொடங்கியது. புதிய மார்க்கத்தை மனித குலத்திற்கு வெளிப்படுத்த அரபு மொழியையும் பகுதியையும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எந்த இன பின்னணி கொண்டவராக இருப்பினும் அனைத்து முஸ்லிம்களும் அரபு மொழியை புனிதமானதாக கருதுகின்றனர். இஸ்லாமிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த ஊடகமாக அரபு மொழி திகழ்வதோடு அதன் வரி வடிவம் பிற மொழிகளிலும் பயன்படத் தொடங்கியது. உதாரணமாக, ஒரு ஈரானியரோ துருக்கியரோ இஸ்லாத்தை தழுவியவுடன் தங்கள் தாய்மொழி வேறாக இருப்பினும் அதை அரபு எழுத்து வடிவத்தில் எழுதத் தொடங்கினர். துருக்கியர்கள் 1920ஆம் ஆண்டு வரை இதை பின்பற்றியிருக்கிறார்கள். ஆனால் பாரசீக மொழியோ அரபு வடிவத்தில்தான் எழுதப்பட்டு வருகிறது இன்றும் கூட. இஸ்லாமிய பேரரசில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் இஸ்லாமிய நாகரிகத்திற்குள் வரும்பொழுது அவர்களின் அலுவல் மொழியாக அரபு மொழி இடம்பெற்றுவிட்டது. இதனால்தான் அனைத்து விஷயங்களிலும் ஓர் அரபு சாயல் உருவானது. அதனால்தான் இஸ்லாமிய வடிவமைப்பு கூட அரபாஸ்க் என்று பெயர் பெற்றது.
கலை அறிவியல் துறைகளில் முஸ்லிம்களின் சாதனைகளுக்கு எடுத்துக்காட்டாக ஏராளமான அரபுச் சொற்கள் அந்தந்த துறைகளில் பரவி கிடப்பதை காண முடிகிறது. உதாரணமாக AL என்று தொடங்கும் எந்த ஆங்கிலச் சொல்லுக்கும் அதன் வேர்ச்சொல் அரபு மொழியிலிருந்து வந்திருப்பதற்கான கூறுகளை அறிய முடியும். ஏனென்றால் அல் என்பதற்கு இணையான ஆங்கிலச் சொல் த ஆகும். அல்கோவ் என்பது அல் குப்பா என்ற அரபுச் சொல்லிலிருந்து வந்தது. ஆல்மனாக் என்பது அல்மனாக்கிலிருந்து வந்தது. வானவியலை பற்றிய நூல் என்பதாகும். அல்ஜிப்ரா என்பது அல் ஜபரிலிருந்து வந்தது. எண் கணிதத்தின் மேம்பட்ட ஒரு குறியீட்டு வடிவம் என்பதாகும். ஆல்கோரிதம் என்பது இஸ்லாமிய கணித மேதை அல் ஹொராஸ்மியின் பெயரிலிருந்து வந்தது. ஆல்கெமி என்பது அல் கிமியாவிலிருந்து வந்தது. வேதியியலும் அதனை பற்றியவைகளும். இந்த வார்த்தைகள் பல்வேறு துறைகளிலும் முஸ்லிம்கள் படைத்த சாதனைகளையே பிரதிபலிக்கின்றன. கட்டிடக்கலை, வானவியல், கணிதம், வேதியியல். இஸ்லாமிய வேதியியல் வல்லுநர்கள் எலிக்சர் என்பதை ஆராய்ந்தனர். இதுவும் அரபு வார்த்தைதான். பேஸ் மெட்டல் என்பதை தங்கமாக உருமாற்றி அது மனித ஆயுளை நீட்டிக்க பயன்படுமா என்று ஆராய்ந்தனர். ஆனால் எலிக்சர் இறுதி வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் தேடல் இருந்தது. அந்த தேடல்தான் இன்றைய நவீன ரசவாதத்திற்கு அன்றே அவர்களை அடிக்கல் நாட்ட வைத்தது. நோய் சிகிச்சையிலும் உயிர் காப்பதிலும் மிக பெரும் எல்லைகளை அவர்கள் அடைந்தனர். மருத்துவ கருவிகள் பலவற்றை புதிதாக கண்டுபிடித்தனர். கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைகளில் அன்றே சாதனை புரிந்தனர். இன்றைய தரத்தோடு ஒப்பிட்டால் இது வெகு சாதாரணம்தான். ஆனால் இவை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்த்தப்பட்டவை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்போது ஐரோப்பாவில் இருந்ததை விட இஸ்லாமிய மருத்துவம் பன்மடங்கு முன்னேறியிருந்தது. புகழ்பெற்ற இஸ்லாமிய மருத்துவர்களில் ஒருவர்தான் 9ஆம் நூற்றாண்டில் ஈரானில் வாழ்ந்த அர்-ராசி. மேற்குலகம் அவரை ராசிஸ் என்று அழைக்கிறது. பல மருத்துவ நூல்களை இவர் எழுதியுள்ளார். இன்னொரு இஸ்லாமிய மருத்துவ மேதையும் தத்துவவியலாளருமான இப்னு சீனா என்பவரும் ஈரானைச் சேர்ந்தவரே. ஆவிசீனா என ஐரோப்பியர்கள் அழைக்கின்றனர். 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே மருத்துவ கலைக்களஞ்சிய நூல் ஒன்றை அவர் தொகுத்தார். கிழக்கு மேற்கின் மருத்துவ வரலாற்றில் இன்று வரை அந்நூல் புகழ்பெற்று விளங்குகிறது. அது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ நூலாக ஐரோப்பா முழுவதும் 17ஆம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்டது. முஸ்லிம்கள் மருத்துவ முன்னோடிகளாக மட்டும் இல்லாமல் அதுவரையிலும் உருவாக்கப்படாத 2 நிறுவன முறைகளையும் அமைத்தனர். அவைதான் மருத்துவமனை மற்றும் மருந்தகம். இஸ்லாமிய உலகம் முழுவதிலும் ஆங்காங்கே அவற்றை நிறுவி அவைகளுக்கு இடையே ஒரு வலை இணைப்பையும் உருவாக்கினர். மக்கள் எங்கு பயணித்தாலும் தேவைப்படும் பொழுது மருத்துவ சேவை மற்றும் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. வானங்களில் நடப்பவை பூமியில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை முஸ்லிம்கள் நம்பினார்கள். வானவியலை ஆராய்ந்ததோடு சோதிடத்தாலும் கவரப்பட்டார்கள். கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் ஓட்டத்தை கணக்கிட நேர்த்தியான கருவிகளை அமைத்தனர். ஜீனத், நெய்தர், அசமுத் போன்ற வார்த்தைகளை அவர்கள்தான் நமக்கு அளித்தனர். மிகவும் மதிக்கப்படும் முஸ்லிம் வானவியல் வல்லுநர்களில் ஒருவர்தான் இடைக்காலத்தில் ஈரானில் வாழ்ந்த உமர் கய்யாம் என்பவர். ரூபயாத் என்ற பெயரில் வெளியான அவரின் கவிதை தொகுப்புகள் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மூலம் மேற்குலகில் மிகவும் பிரபலமடைந்தது. கோள்கள், நட்சத்திரங்களின் வானவியல் கலையை கவிதைகளில் குறியீடுகளாக அவர் பயன்படுத்தியிருந்தார். எனவே 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்தவர்கள் நுண்ணறிவில் பெரும் முன்னேற்றத்தை கண்டார்கள். அதிலும் குறிப்பாக விஞ்ஞானத்தில். ஆனால் விஞ்ஞானத்திற்கு கணிதம் தேவையல்லவா? கணிதத்திற்கு எண்கள் தேவை. இதில்தான் இடைக்கால முஸ்லிம்கள் நாம் ஒவ்வொருவரும் இதுநாள் வரையிலும் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில்
மிக பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ரோமன் குறியீடுகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்திய எண்களை பயன்படுத்தும் முறையை அவர்கள் கண்டறிந்தபோது அது முன்பை விட சுலபமாக இருந்தது. ஒன்றுமில்லாததை குறிக்கும் 0, அதுவும் அரபு வார்த்தைதான். நாம் முஸ்லிம்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் தேதியை இவ்வளவு சிரமப்பட்டு எழுதுவதற்கு பதில் இவ்வளவு சுலபமாக எழுத முடிகிறதே. உண்மையில் அவை இந்திய எண்கள்தான் என்றாலும் அதன் பயன்பாட்டை கண்டறிந்தவர்கள் அரேபியர்கள் என்பதால் அவற்றை அரேபிய எண்கள் என்று அழைக்கிறோம். இஸ்லாமிய அரபு கணித மேதைகள் இல்லாமல் போயிருந்தால் அந்த எண்கள் மேற்குலகை அடைந்திருக்க முடியாதல்லவா? அதேபோல்தான் காகிதமும். முஸ்லிம்கள் சீனாவிலிருந்து காகித தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்திருக்காவிட்டால் மேற்கத்திய நாடுகளுக்கு காகிதம் எப்படி வந்திருக்கும்? இந்தியாவிலிருந்து எண்கள், சீனாவிலிருந்து காகிதம். அடிப்படையிலிருந்து புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு நாட்டவரின் கண்டுபிடிப்புகளில் உள்ள குறைகளை நீக்கி அதை செப்பனிட்டு மேம்படுத்தி பயன்படுத்துவதிலும் சரி, இடைக்கால முஸ்லிம்கள் அறிவு கூர்மையுடன் திகழ்ந்தார்கள் என்பதற்கு இவையே சிறந்த எடுத்துக்காட்டுகள். பழங்கால உலகில் கல்வியின் காவலர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இல்லையென்றால் அறிவு களஞ்சியங்கள் பல மறைந்தே போயிருக்கும். அவர்கள்தான் நமது மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் பழங்காலத்திய கிரேக்க அறிஞர்களான பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், யூக்ளிட், ஹிப்போக்ரட்டிஸ், கேலன் ஆகியோரின் நூல்களை மறு ஆய்வு செய்ததன் மூலம் மறுமலர்ச்சியை கண்டார்கள். ஆனால் அந்த மாபெரும் நூல்களை ஐரோப்பியர்கள் அதே கிரேக்க மூலத்தில் படித்து ஆய்வு செய்யவில்லை. அவற்றை அரபு மொழிபெயர்ப்புகளில் படித்தார்கள். இஸ்லாமிய கல்விச் சாலைகளான பக்தாத், டமாஸ்கஸ், கைரோ, காடோவா போன்றவற்றில் படித்தார்கள். அங்கு பழங்காலத்திய கிரேக்க நூல்களெல்லாம் முஸ்லிம்களின் சொந்த செலவில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அதனால்தான் 10-11ஆம் நூற்றாண்டுகளில் கிரேக்க நூல்களை அரபு மொழியில் படிப்பதற்காக ஐரோப்பா முழுவதிலுமிருந்து அறிஞர்கள் இந்த நகரங்களை மொய்க்கத் தொடங்கினர். அரபு மொழியில் தாங்கள் கற்றதை பிறகு மேற்கு மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்தனர். அதே நேரத்தில் அந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் கிரேக்கர்களின் அறிவை மட்டுமல்லாமல் சீனர்கள், இந்தியர்கள், பாரசீகர்கள், யூதர்கள் ஆகியோரின் ஞானங்களையும் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தன. ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் இஸ்லாமியர்கள் தேடியது பிரபஞ்ச கல்வி. வேறொரு விஷயமும் கூட நமக்கு வியப்பாக இருக்கலாம். பல்கலைக்கழகம் என்ற கருத்தும் கூட இங்குதான் உருவாகியிருக்கிறது. கைரோவில் இருக்கும் அல் அஸ்ஹர் பள்ளிவாசல்தான் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகமாகும். கிபி 970 அது உருவாக்கப்பட்டது என்றாலும் இன்றைய நாள் வரை அது வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் கூட வகுப்புகள் இடைக்கால முறையிலேயே நடத்தப்படுகிறது. மாணவர்கள் பேராசிரியரின் கீழே சுற்றி அமர்ந்திருக்க, அவர் மட்டும் நாற்காலியில் அமர்ந்து பாடம் நடத்துகிறார். இன்றைய பல்கலைக்கழக பட்டமளிப்புகளில் அணியப்படும் அங்கிகள் கூட இஸ்லாமிய தாக்கத்தால் வந்தவை என்றும் கூறப்படுகிறது. இன்றும் மேற்கத்திய பட்டதாரிகள் அணியும் அங்கிகள் முஸ்லிம்களின் உடை போலவே தோற்றமளிக்கிறது. மேற்கத்திய நாடுகளின் வளர்ச்சியையும் நவீன நாகரிகத்தையும் குறித்து இன்றைய நவீன மத்திய கிழக்கு மக்களுக்கு இருக்கும் எண்ணத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவே இது பயன்படும். அவர்கள் ஆச்சரியத்தோடு மேற்கை பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த முன்னேற்ற பாதையில் முதலில் சென்றவர்களும் மேற்கின் இன்றைய வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்தவர்களும் இடைக்கால முஸ்லிம்கள்தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர். அவர்கள்தான் கைவிளக்கேந்தியவர்கள், இன்றைய நவீன விஞ்ஞானத்தின் முன்னோடிகள். அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் ஓரிடத்தில் மட்டும் விழாமல் இருந்திருந்தால் முழு உலகமும் இன்று அதன் காலடியில். கிபி 732 பிரான்சின் பாய்ச்சியர் நகரம் வரை முஸ்லிம்கள் கைப்பற்றிவிட்டனர். இறுதிப் போரில் பிரெஞ்சு மன்னன் சார்லஸ் மார்டினால் முஸ்லிம்கள் தோற்கடிக்கப்பட்டனர். வரலாற்று அறிஞர்கள் பல முறை கற்பனை செய்து பார்த்திருக்கிறார்கள். பாய்டியஸ் போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்றைய லண்டன் தெருக்களில் மக்கள் அரபு மொழி பேசிக் கொண்டிருப்பார்களா? ஆனால் இது ஒரு நல்ல யூகம் மட்டும்தான்.
ஏனென்றால் அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெறவில்லை. للفن ومن أكبر متاحف الولايات المتحدة وقد نشأت الصلة الفنية